அனந்தபுரத்து வீடு அந்த படத்துல ஹீரோயினுக்கு இருந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு த்ரில்லர் மூவி. சோ இந்த ஃபோபியாங்கிற வார்த்தையை ரொம்ப காமனாவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஃபியருக்கும் ஃபோபியாக்கும் என்ன வித்தியாசம், ஃபோபியா என்ன பண்ணும், ஃபியர் என்ன பண்ணும், இதுக்கு கியூர் இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். சோ ஃபியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பயம். எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், மனுஷங்களா இருக்கட்டும், ஒரு சிச்சுவேஷனா இருக்கட்டும், எதை பார்த்தாலுமே ஏதோ ஒரு வகையில ஒரு பயம் வரும். ஆனா அந்த பயம் நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியதா அல்ல கடந்து போறதா ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இந்த ஃபோபியா அப்படிங்கிறது ஒரு லாங் டைம் ப்ராசஸா இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. உதாரணத்துக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஸ்விம்மிங் பூல பார்த்தா பயம், நீச்சல் அடிக்க பயம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்னு ஸ்விம்மிங் பூல் கிட்ட போக மாட்டேன், இல்ல மூழ்கிற மாட்டேன்னு சொல்லி என்னுடைய பயத்தை கடந்து நான் அதுக்குள்ள போவேன். ஆனா ஃபோபியா இருக்கிறவங்க ஸ்விம்மிங் பூல்ன்ற பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. எங்கேயாவது ஒரு ரெசார்ட் போறாங்க, அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு அப்படின்னா அந்த ரெசார்ட் போறதே அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஃபோபியாவினுடைய சீரியஸ்னஸ். தெனாலி படத்துல கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன மாதிரி தான், எல்லாம் சிவமயம் அப்படின்னா எனக்கு எல்லாம் பயமயமா இருக்குன்னு நிறைய பயத்தை சொல்லிட்டு அந்த ஃபோபியாஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஜெஃபரோபோபியா, டாப்போபோபியா, சைக்ரோபோபியா, கிளாஸ்ட்ரோபோபியான்னு பல ஃபோபியாக்கள் ஆங்கிலத்தில் உண்டு என்று சொல்லுவேன். உண்மையாலுமே ஒரு கல்ட் கிளாசிக் சீன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பார்த்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்களோ அதை ஃபோபியாஸ்னு டாக்டர் சொல்றாங்க. யூசுவலா பயம் அப்படின்னு வரும்போது நமக்கு பதட்டமா இருக்கும், நர்வஸ்னஸா இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம், நெக்ஸ்ட் அதை விட்டுட்டு வேற வேலையை பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஆனா ஃபோபியா அப்படிங்கிறப்போ கை கால் ரொம்ப ஷிவராக ஸ்டார்ட் ஆயிடும், சம்டைம்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டா நம்ம ஃப்ரீஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான பயம் டாக்ஸ். சோ ஸ்ட்ரீட் டாக்ஸை பாக்குறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டாக் எங்கேயாவது படுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம ஐ கான்டாக்டே இல்லாத மாதிரி கடந்து போயிருவோம், இல்ல வேற ஏதாவது ஒரு பக்கம் அப்படியே தள்ளி நடந்து போயிருவோம். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவோம். ஆனா இந்த ஃபோபியாஸ் இருக்கிறவங்க எங்கேயோ ஒரு இடத்துல டாக் சவுண்ட் கேட்டா கூட வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான பயத்தை அவங்களுக்குள்ளேயே கற்பனை பண்ணி வச்சுப்பாங்க. சோ இந்த ஃபோபியா எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெயின்ல அமிக்டாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதாம் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு நரம்பு பகுதி தான் அது. அதுதான் கோவத்தை, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இந்த பகுதியில தான் இந்த ஃபோபியாக்கான ஒரு விஷயம் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்றாங்க. யூசுவலா ஃபோபியாஸ் வரதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்னு சைல்ட்ஹுட் ட்ராமாஸ். சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம அடிபட்டிருப்போம், இல்ல அதை பார்த்து பயந்திருப்போம், அப்படியே கண்டினியூ ஆகி இப்ப வரைக்கும் அந்த பயம் இருக்குன்னு சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு குழந்தையா இருக்கும்போது வண்டியில போய் விழுந்திருப்போம், அதனால ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும். சோ அந்த பயம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகி வண்டியில போறதுனாலே எனக்கு பயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாவது நாள்பட்ட நோய்கள்னால, ஏதாவது எனக்கு நோய் இருக்கு உடம்புல, அதை சரியே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அந்த நோயை நினைச்சு பயப்படுறது இந்த மாதிரியான காரணங்கள்னால வரும் அப்படின்னு சொல்றாங்க. யூசுவலா பார்த்தோம் அப்படின்னா ஃபியருக்கும் ஃபோபியாக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியர் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஆனா ஃபோபியால அவாய்ட் பண்றதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபியர் அப்படின்னு வரும்போது அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்றதா இருக்கட்டும், இல்ல நெக்ஸ்ட் டைம் அது எப்படி வராம ப்ரிவென்ட் பண்ணலான்றதா இருக்கட்டும், பயப்படுற அளவுக்கு இது ஒரு விஷயமும் இல்லையே நம்ம அதை பத்தி லேர்ன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், சம்ஹவ் அந்த பயத்துக்கான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைப்போம். ஆனா ஃபோபியான்னு வரும்போது எனக்கு அதை பார்த்தா பயம், சோ அதை விட்டு நான் தள்ளி ஓடியே போயிடணும், அது சுத்தி இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை அவாய்ட் பண்றதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் ஒரு பர்சன் போவாங்க. நமக்கு யூசுவலா கேள்விப்படக்கூடிய காமனான ஃபோபியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நிக்டோஃபோபியா, இருட்டை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்றது, ஹைட்ரோஃபோபியா, தண்ணிய பார்த்தா பயம்னு சொல்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஆனா மோஸ்ட் காமன் ஃபோபியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு தான். ஒன்னு ஸ்பெசிபிக் ஃபோபியா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்து எனக்கு ஃபோபியா இருக்கு அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது சோஷியல் ஃபோபியா, ஒருத்தவங்க கிட்ட சடனா போய் பேசுறதா இருக்கட்டும், ஒரு கூட்டத்துல போய் கலந்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு ஆகவே ஆகாது. இதனாலேயே நிறைய பேர் நான் வெளியவே போக மாட்டேன், வீட்லயே இருப்பேன், தியேட்டருக்கு போய் படம் பார்க்க மாட்டேன், வீட்லயே பார்ப்பேன், ஹோட்டல் போய் ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டேன், வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்ற பர்சன்ஸ்க்கு இந்த சோஷியல் ஃபோபியா மெயினா இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம கேள்வியே படாத ஒரு சில ஃபோபியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நோமோஃபோபியா, இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமனான ஃபோபியான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செகண்ட் மொபைல் போன் அவங்க கையில இல்லைன்னா அவங்களுக்கு பதட்டம் ஆயிரும், டென்ஷன் ஆயிரும், எனக்கு யாரோ கால் பண்ணிருப்பாங்க, மெசேஜஸ் வந்திருக்கும், நான் ஒரு பெரிய விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன், என் பிசினஸ் டீலே போயிடுச்சுன்னு சின்ன விஷயத்துக்கு ஓவரான ஒரு கற்பனைக்கு போய் பயத்தை உண்டாக்கிடுவாங்க.
சோ போன் இல்லாம இவங்களால இருக்கவே முடியாது. லிட்டரலி போன் அடிக்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா எல்லாருக்குமே இந்த நோமோபோபியா வந்துரும் அப்படின்னு டாக்டர்ஸ் எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் தெனட்டோபோபியா, ஃபியர் ஆஃப் டெத். சோ எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு இறப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இப்ப இருக்கிற லைஃபை நம்ம கரெக்டா என்ஜாய் பண்ணிக்கணும்ப்பா, வாழ்ந்துக்கணும்ப்பா, கரெக்டா வேலைக்கு போறோமா, ஃபேமிலியை பாக்குறோமான்னு இருக்கணும்னு சொல்லி அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த தெனட்டோபோபியா இருக்கிறவங்க, அதாவது ஃபியர் ஆஃப் டெத்ஸ் இருக்கிறவங்க சின்ன விஷயத்த பார்த்தா கூட பயப்படுவாங்க. பஸ்ல போனா ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டா, புல்லு தடுக்கி கீழே விழுந்து இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சில்லியான விஷயத்துக்கெல்லாம் பயந்து எப்போனாலும் நமக்கு இறப்பு வரும்ன்ற அந்த பயத்திலேயே வாழ்வாங்க. அதனால அவங்களால நார்மல் லைஃப் கூட லீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன, சைல்ட்ஹுட்ல இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய ட்ராமாஸ் தான் ஃபோபியாவா மாறும்னு சொல்றாங்க. ஆனா சில ஃபோபியாக்கள் நமக்கு சின்ன வயசுலயே மறைஞ்சு போயிடும். ஆனா அதுவே கண்டினியூ ஆகி வந்தாதான் அதுக்கு பேரு ஃபோபியான்னு வச்சு இப்ப எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையா இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே வேஷம் போடுறவங்களை பார்த்தா பயம். ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வராருன்னா அவரை பார்த்து பயந்து ஓடுவோம், இல்ல சாமி வேஷம் கட்டிட்டு வராங்கன்னா அவங்கள பார்த்து பயந்து ஓடுவோம். சம்ஹவ் இந்த மாஸ்க் போட்டிருக்கவங்களை பார்த்தாலே குழந்தைங்களா இருக்க நாம பயந்துருப்போம். அதுக்கு பேர் தான் கூல்ட்ரோஃபோபியா. ஆனா ஒரு காலகட்டம் ஆக ஆக அவங்க எல்லாரும் மனுஷங்க தான், அவங்க வேஷம் தான் போட்டிருக்காங்க, சோ அந்த மாஸ்க கழட்டிட்டாங்கன்னா அவங்க ஹியூமன்ஸ் தான்ற அந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த பயம் இருக்காது. ஆனா இன்னைக்குமே ஒரு சிலருக்கு எனக்கு இந்த வேஷம் போடுறவங்கள பார்த்தா பயம், அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடும், அவங்க அங்க வராங்கனாலே நான் இங்க தெரிச்சு ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா அந்த கூல்ட்ரோஃபோபியா அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டினியூ ஆகிருக்கு. சம்டைம்ஸ் சைல்ட்ஹுட்ல ஸ்டாப் ஆயிடும், ஆனா சம்டைம்ஸ் அது கண்டினியூ ஆகி இந்த அளவுக்கு கூட கொண்டு வந்து நிப்பாட்டும். இதுக்கு கியூரே இல்லையான்னு கேட்டா எல்லா ஃபோபியாஸுமே கியூரபிள் தான். இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்னா CBT, அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்போஷர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த CBT அப்படின்னு வரும்போது எந்த ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பயப்படுறோமோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு புரிய வச்சு இந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுற அளவுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாதுன்னு சைக்காலஜிஸ்ட்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றது. ஸோ இந்த CBT தான் இப்போ பொறுத்த அளவுல ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது மட்டும் கிடையாது, கூட இருக்கிற சோஷியல் சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். சிலர் இந்த ஃபோபியா அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அந்த பர்சனை அட்டாக் பண்றது, எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஃபோபியாவா இருக்கோ அதை வச்சு மட்டுமே அவங்களை ட்ரிகர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாம அது எதனால வருது, நீங்க இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி அவ்வளோ சீரியஸான விஷயம் இது கிடையாதுன்னு அவங்களுக்கு புரிய வச்சு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோபியாஸ் ஈஸியா கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு டவுட் வரும், ஃபோபியாவும் ஃபியரும் வேற வேற, ஆனா ஃபோபியாவும் ஆங்ஸைட்டியும் ஒண்ணா அப்படின்னு கேட்டா ஃபோபியா ஆங்ஸைட்டி டிசார்டரோட ஒரு டைப் அப்படின்னே சொல்லலாம். ஃபியர் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை பார்த்து எனக்கு பயம் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா ஃபோபியாங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் ஒரு அதீத லெவல் பயம் இருக்கு அப்படின்னா அதை ஃபோபியான்னு சொல்லுவோம். அதே ஆங்ஸைட்டி அப்படிங்கிறப்போ பயமா இருக்கட்டும், ஃபோபியாவா இருக்கட்டும், அதை ஹேண்டில் பண்றப்போ நம்மளோட உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் தான். அப்படி பாக்குறப்ப பயமா இருக்கட்டும், ஃபோபியாவா இருக்கட்டும், இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்றாங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கை கால் நடுங்கறதா இருக்கட்டும், இல்ல ரொம்ப அப்படியே வேர்த்து கொட்டுறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் என்ன பண்றதுனே யோசிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போறதா இருக்கட்டும், டோட்டலா ஒரு பர்சன் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஆங்ஸைட்டிக்குள்ள தான் வருது. சோ ரொம்ப சிம்பிளான விஷயங்க. ஃபோபியா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்றதுதான். இன்னும் இதுல சில்லியா எடுத்துக்கணும் அப்படின்னா இது எதுக்கெல்லாம் ஃபோபியாஸ் வருமானு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்பர்ஸை பார்த்தா எனக்கு பயம், தூங்குறதுக்கு பயம், தனியா இருக்கிறதுக்கு பயம், தண்ணி குடிக்கிறதுக்கு பயம், குளிக்கிறதுக்கு பயம் அப்படின்னலாம் நிறைய ஃபோபியாஸ் இருக்கு. ஒரே விஷயம், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதான். சோ உங்களுக்கு இந்த ஃபோபியாஸ் பத்தி எதனாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இல்ல நீங்க இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கு அப்படின்னா அதையும் தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்த் குரு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.